வணக்கம். நம்மளுக்குள்ள இருக்கிற இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நான் நல்ல திறமைசாலி, எனக்கு எல்லாமே முடியுது, எல்லாமே தெரியுது, ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் கீழே நான் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு சிலருக்கு கடவுள் என்ன பண்ணுறாங்க, நல்ல திறமையை கொடுத்துட்றாங்க, ஆனால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதில்ல. ஒரு சிலருக்கு திறமை கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறையா இருக்கும். இதனால தான் இந்த வேறுபாடே வர்றது. இதனால் இவங்க என்ன ஆகுதுன்னா, இவங்க செய்கிற வேலையை எனக்கும் என் மேலதிகாரிக்கும் ஒத்து வரல அப்படின்னு சொல்லி இவங்க வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இடம் மாறுதலும் இருக்குது, பசங்களுடைய கல்வி பிரச்சனைகளும் நிறைய வருது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். எப்படி சரி பண்ணலாம்னா, முதல்ல நம்மளுடைய எஸ்பிஎல் என்னன்றதை பார்க்கணும். நம்மளுடைய 11ஆம் வீட்டு அதிபதி எவ்வளோ பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். இந்த 11ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப பலமாக இருந்தாருனா தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். திறமையும் அதிர்ஷ்டமும் ஒன்று கூடி வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் திறமையானவங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, தங்களுடைய பலம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தான் கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இதை அதிகப்படுத்தலாம். எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய திறமைகள் என்னன்றதை நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அது எஸ்பிஎல் லக்னத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். அடுத்தது நம்ம 11ஆம் வீட்டு அதிபதி அவர் எவ்வளோ பலமாக இருக்கார், அவர் நின்ற நட்சத்திரம் எவ்வளோ பலமாக இருக்குது, இல்லை எவ்வளோ வீக்காக இருக்குன்னு பார்க்கணும். முக்கால்வாசி ரொம்ப திறமையானவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். சில காலகட்டங்களில், அதாவது விதியை மதி வெல்லும் மாதிரி தசை வளர்ச்சியை சிறுமூளை வெல்லும். அப்போ வளர்ச்சியை சிறுமூளை வெல்லும் காலகட்டத்தில் நாம் அதை நல்லா பயன்படுத்திக்கணும். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம நல்லா பயன்படுத்திக்க முடியும். நம்ம அந்த 11ஆம் வீட்டு அதிபதியை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ 11ஆம் வீட்டு அதிபதி குருன்னு வச்சுக்கோங்க. அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 9ல் இருப்பார், அதை மாதிரி பின்தங்கி போவார். அவர் பின்தங்கி போயிட்டாருனாலே நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டமும் பின்தங்கி போயிடும், அதிர்ஷ்டம் கைகூடி வராது. சில நேரத்தில் நம்ம சிறுமூளை என்ன பண்ணோம்னா அந்த அதிர்ஷ்டத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். இந்த காலகட்டத்தை நம்ம சரியாக ஆராய்ச்சி பண்ணி, அதாவது தசை புத்தி வளர்ச்சியை சரியாக ஆராய்ச்சி பண்ணாலே நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த அதிர்ஷ்டத்தை நாம் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரர் போய் பார்க்கணும். அவரை போய் தரிசனம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இது பொது பலன். அதாவது எல்லா லக்னம், எல்லா நட்சத்திரம், எல்லா ராசிக்குமான பொது பலன். நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்டயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ, நல்லா தெரிஞ்சவங்ககிட்டயோ கொடுத்து நீங்கள் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழிமுறைகள், அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய பகுதியில் நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணலாம். விதியை வெல்வது கடினம். நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு கடவுள் கொடுத்த பலம் என்னவோ அந்த பலத்தின் அடிப்படையிலேயே உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். இதனால உங்களுக்கு டிப்ரெஷன் அதிகமாகும். என்ன டிப்ரெஷன் அதிகமாகும்னா, இதுதான் மனிதனுடைய இயற்கையான இயல்பு. என்னென்னா, அவன் ஒன்றுமே தெரியல, ஆனால் அவன் எனக்கு மேலதிக உட்காந்து என்ன அதிகாரம் பண்ணுறான், எனக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு நம்ம வெளியில் வருவோம். வரதுனால நம்மளுக்கு தான் நஷ்டம், இதில் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் கஷ்டம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய பலம் என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை அப்படி தானா, வேறு வழி இல்லை, அதை நீங்கள் மாற்றவும் முடியாது. கூட்டிக்கலாம், அல்ல நியூட்ரலைஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டத்தையோ இல்லை உங்களுடைய பொறுமையோ நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். உங்களுடைய பொறுமையை நீங்கள் அதிகப்படுத்தினாங்களே உங்களுக்கு சகிப்புத்தன்மை வந்துடும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சகித்து வாழ்க்கை நடத்துவீங்க. இதனால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கஷ்டம் கிடையாது, உங்களுக்கும் கஷ்டம் கிடையாது. நம்மளுக்கு இவ்வளோ தான் கடவுள் கொடுத்துருக்கார், அந்த இதில் போகணும். நம்மளுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வரை போய் தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படும். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை தீவிரமாக ஆராய்ச்சி செய்யணும். தீவிரமாக ஆராய்ச்சி செய்து எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேல்நிலைக்கு வந்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மேல்நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் உயரலாம். ஸோ காலகட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்ல ஜோதிடரை பார்த்து தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் பலம் என்னவோ அந்த பலத்தோடு வாழ கற்றுக்கங்க. உங்களை நீங்களே தேவையில்லாமல் டென்ஷன் போட்டு வீட்டில் இருக்கவங்களையும் டென்ஷன் பண்ணி
பசங்களுக்கும் வந்து ஸ்கூல் அடிக்கடி மாற்றி அந்த பிரச்சனைகளை எதுவும் கொண்டு வர வேண்டாம். நம்மளுடைய பலம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டோமா, ஓ நம்மளுக்கு இவ்வளோதான், நம்ம இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்போம். நம்மளுக்கு காலகட்டங்கள் வரும்போது அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், அதை இன்னும் சிறப்பாகவும் நம்ம செய்யலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.